ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டான பால்கோவா 2 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் பால் ஜீனி சேர்த்து நம்ம பால்கோவா செய்வோம். இப்போ மில்க் மேட் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை எடுத்து பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு டின்னில் நான் மில்க் மேட் வாங்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு நெய், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு மில்க் மேட் டின் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மில்க் மேட்லேயே இனிப்பு எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நீங்கள் மில்க் மேட் சேர்க்க விரும்பலை அப்படின்னா பால் பவுடரும் ஜீனியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் அதோட மிக்ஸ் ஆன உடனே உங்களுக்கு பால்கோவா அந்த டெக்ஸ்டர் கிடைக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது செய்கிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் வரை தான் ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம இந்த பால்கோவா. ரொம்ப இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். பேன் ஃபுல்லாக நெய்யை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடியில் ஒட்டாமல் இருக்கிறக்காக நல்லா நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் மேடை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் 1 நிமிஷத்துக்கு இருக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மில்க் மேடு திக்காயிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த டெக்ஸ்டர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு. நல்லா எல்லா பக்கமும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பால்கோவா டெக்ஸ்டர் வந்துருச்சுன்னு. மில்க் மேட் நல்லா சுருண்டு கிண்டிட்டேன். சட்டியில் அடியிலலாம் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா திரளாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ 4 நிமிஷம் ஆகுது. நல்லா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு கார்னிஷ்காக குட்டி குட்டியாக பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை பிஸ்தாம்பருப்பு எதுனாலும் நம்ம மேலே தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.